God is love. Amen. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவருடைய அன்புனால தான் இன்றைக்கு நம்ம இந்த இடத்துல கூடியிருக்க முடியுது. ஆமென். நமக்குள்ளேருந்து உலகம் அவரை பார்க்க விரும்புகிறார். அவர் பூமியிலேருந்து இந்த 3 வருஷம் அவரை பிதாவை யாருன்னு உலகத்துக்கு காமிச்சிட்டு சீஷல்கிட்ட இனி நான் யாருன்னு என்ன செய்யணும், நீங்கள் தான் காமிக்கணுன்ட்டு போயிட்டார். ஆமென். அவரை காண்பிக்க நம்மளை அழைச்சிருக்கிறார். ஆமென். லூக்கா எழுதின சுவிசேஷத்துலேருந்து 10வது அதிகாரம் 25லேருந்து 37 வரைக்கும் பார்ப்போம். அப்பொழுது படிங்க எல்லாருமா. நியாயசாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி, போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். இவர் எப்படி கேட்குறாரு? அவரை சோதிக்கும்படியாய், தெரிந்து கொள்ளும்படியாய் கேட்கல, சோதிக்கும்படியாய், தெரிந்து கொள்ளும்படியா ஒரு தாகம். அதான் ஆண்டவர் சொல்ல, தாகம் உள்ளவனுக்கு தான் நான் தண்ணி கொடுப்பேன்றார். தெரிந்து கொள்ளும்படியா இந்த வேதத்தை ஆண்டவரே உண்மை அறிஞ்சு கொள்ளணும்னு சொல்லி யாரெல்லாம் இந்த வேதத்தை திறந்து படிக்கிறோமோ, இந்த சபைக்கு வரும்போது ஆண்டவரே நான் உம்முடைய வார்த்தையை, அந்த வெளிச்சத்தை நான் அறிந்து கொள்ளணுன்ற தாகத்தோடு வர்றவங்களை, தாகத்தோடு வேதம் படிக்கிறவங்களுக்கு தான் கர்த்தர் அந்த வெளிச்சத்தை கொடுப்பார். ஆமென். இவன் அந்த வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளணும்ல, இவன் மூளை அறிவில் நல்லா படித்தவர், நியாயசாஸ்திரி, நல்ல வேதம் படித்தவர், நல்ல வேதத்தை போதிக்கிறவர், ஸ்கிரிப்சரை போதிக்கிற ஆள். அதனால் அவர் தைரியமாக அவரை சோதிக்கும்படியாக கேட்குறாரு, நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ளும்படி. ஏன்னா அவருக்கு அது எதுன்னு தெரியும், கேட்குறாரு. அடுத்தது நியாய பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது, நீ வாசித்திருக்கிறது என்ன என்றார். அவன் பிரதியுத்தரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றான். அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய் என்றாய். ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டார். ஆனால் அவனோட அதோடு போகலாமே, அவரை குற்றம் பிடிக்கணுமே. அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் இயேசுவை நோக்கி, எனக்கு பிறன் யார் என்று கேட்டான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராய் விட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனது உருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்து கொண்டு போய் அவனை பராமரித்தான். மறுநாளிலே தான் புறப்படும்போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றான். இப்படி இருக்க கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிறனாயிருந்தான், உனக்கு எப்படி தோன்றுகிறது என்றார். அதற்கு அவன், அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் அப்படியே போய் அந்தபடியே செய் என்றார். அந்த நாட்களில் நம்மளுக்கு நல்லா தெரியும், இந்த சமாரியர்களை யூதர்கள் மதிக்கிறதே இல்லை. அந்த ஜாதி வித்தியாசம் பார்க்குறது மாதிரி இன்றைக்கும் நம்ம நிறையா எல்லாம் அந்த ஜாதி, அந்த ஜாதி, இந்த ஜாதி, இன்றைக்கு ஜாதி தான் வலுத்துக்கிட்டு போகுது. அந்த ஜாதி பார்க்கறதுனால அந்த வேணுண்டே ஆண்டவர் அந்த சமாரியனை தான் அந்த இரக்கம் செய்கிறவனை அவனுக்கு காண்பித்தார். அப்போ அவன் கேட்கும் போது அவன் எப்படி சொல்கிறான் பாருங்கள், யார் இரக்கம் செஞ்சதுன்னு கேட்டால் சமாரியன் சொல்கிறது கூட அவனுக்கு என்ன இல்லை,
இஷ்டம் இல்லை. அவன் என்ன செய்கிறான், அவனுக்கு யார் இறக்கம் செஞ்சாங்களோ அவங்கள தான். அது சரியான ஆன்சர் தான். ஆனால் அவன் என்ன சொல்கிறான், யார் இறக்கம் செஞ்சாங்களோ அவ்வளோதான், அவன்தான் அப்படிங்கிறான். அந்த பேரை சொல்கிறதுக்கு கூட அந்த நாட்களில் அந்த யூதர்களுக்கு இஷ்டம் இல்லை. அந்த சமாரியனை குறித்து அந்த அந்த மூல அறிவில் அவன் நிறையா தெரியுது. அந்த நியாயசாஸ்திரிக்கு வேதம் தரவாக தெரியுது. அது முக்கியம் இல்லை, ஆண்டவர் அதுதான். அவருடைய வார்த்தை நம்முடைய ஆவிக்குள்ளே போகிறத தான் ஆண்டவர் விரும்புகிறார், மூளைக்குள்ளே போகிறத ஆண்டவர் விரும்பலை. ஒரு ஸ்கூலில் எடுத்து நம்ம படித்தோம்னா ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி எல்லாம் படிக்கிறோம். அந்த வார்த்தைகள் மனுஷனால் எழுதப்பட்டது, அதனால் அது நம்ம மூளைக்குள்ளே தான் போவோம். அதை நிறையா படித்தவங்க பெரிய அறிவாளிகள் என்ன மூளை பெருத்தவங்க தான், ஆனால் அவங்க ஆவிக்குள்ளே எதுவும் போகாது. ஆனால் தேவனுடைய வார்த்தை ஆவியாக இருக்குது, அதுக்குள்ளே ஸ்பிரிட் இருக்குது. அப்போ ஸ்பிரிட்டில் நம்ம ஆண்டவரே என் ஆவியில் நான் அதை உணர்ந்து கொள்ளணும், என் ஆவியில் அந்த வார்த்தையின் வெளிச்சத்தை நான் அறிந்து கொள்ளணுன்ற அந்த நோக்கத்தோடு இந்த வேதத்தை படித்தாதான் அது நம்ம ஆவிக்குள்ளே போகும். அந்த ஆவிக்குள்ளே போய் ஒரு வெளிச்சத்தை ஆத்துமாவுக்கு கொடுக்கும் பாருங்க. அப்போ நம்ம ஆத்துமா அறியணும், என்னன்னு அறியணும், ஓ நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறது பெருசு இல்லை, தேவன் எனக்கு சொல்லியிருக்கேன், அவருக்குள்ளே எனக்குள்ளே இருக்கிற அவரை நான் உலகத்துக்கு காட்டுறது தான் முக்கியம். அதனால் அதான் சொல்கிறார், என் கட்டளைகளை கைக்கொள். முடிக்கும் போது ஒவ்வொருத்தரமும் அவர் சொல்வார், ஒரு கட்டளை சொல்லிட்டு என் கட்டளையை கைக்கொள்கிறவன் எவனோ அப்படின்னு சொல்வார். அதுதான் முக்கியமாக இருக்குது. ஒன்று இந்த இதில் பார்த்திங்கன்னா ப்ரீஸ்ட் இவர் எங்கேருந்து போகிறாரு, எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில்னு சொல்கிறார். அப்போ எருசலேமில் தேவாலயத்தில் அந்த ஆசாரியன் தேவனுக்கு எல்லா ஊழியம் செஞ்சுட்டு போகிறாரு. அவருக்கு ஊழியம் செஞ்சுட்டு போகிறதுனால ஒரு பெரிய திருப்தி, ஆண்டவருக்கு ஊழியம் செஞ்சுட்டு செய்ய வேண்டிய அந்த இதை ஆண்டவருக்கு தூபம் காட்டுறது, மற்ற அந்த விளக்கேற்றுறது, அப்போ இதெல்லாம் காணிக்கைகள், ஜனங்களுடைய காணிக்கைகள் சரி எல்லாம் முடிச்சிட்டாரு. ஆனால் அது அவருக்கு ஒரு ரொட்டீனாக போயிடுச்சு. காட்ஸ் லவ் அவருக்குள்ளே இல்லை. காட்ஸ் கட்டளையே செய்கிறாரு, ஆனால் காட்ஸ் லவ் இல்லை. ஆண்டவர் சொல்ல வர்றதே காட் இஸ் லவ் தான். நான் உனக்குள்ளே இருந்தா அந்த தேவ அன்பு என்ன செய்யணுன்றாரு, வெளிப்படணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அவங்க அந்த ரொட்டீனை செஞ்சுட்டு ஒரு திருப்தி, நம்ம ஒழுங்காக சர்ச்சுக்கு போகிறோம், பைபிள் வாசிக்கிறோம், நல்லா வீட்லேயும் பைபிள் வாசிக்கிறோம், ஜெபம் பண்ணுறோம், சர்ச்சுக்கு போகிறோம், அது இல்லை. அந்த வேர்டு என்னுடைய ஸ்பிரிட்டுக்குள்ளே போயிருக்கா, ஆண்டவர் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நான் கீழ்ப்படியணுங்கிற ஒரு ஆசை எனக்குள்ளே இருக்கா, அவரை எந்த அளவுக்கு நான் அனுபவிக்கிறேன், என் கூட இருக்கிற அந்த வார்த்தையினால் என்னை தொடுகிற அவருடைய ப்ரெசன்ஸை நான் எந்த அளவு உணர்றேன். ஏன்னா அந்த வேதம் படிச்சுட்டு எந்திரிக்கும் போதே ஒரு சந்தோஷம் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்குதா அப்படின்னு நம்மளை ஆராய்ச்சி பாருங்கள். ஏன்னா அவரோட பேசியிருந்தா, அவரோட உறவாடி இருந்தா அந்த வார்த்தை ஒரு நேரம் நம்மளை எச்சரிக்கும், ஒரு நேரம் நம்மளை சந்தோஷப்படுத்தும், ஒரு நேரம் ஆஹா ஆண்டவரே இப்படி இவ்வளோ நேசிக்கிற உங்களுக்கு, உங்களுடைய கட்டளைக்கு இதுக்கெல்லாம் நான் கீழ்ப்படிலையேன்னு உடனே ஒப்பு கொடுக்குற ஒரு மனசை அது கிரியேட் பண்ணும். அந்த வார்த்தை ஆவியில் போகிறதுனால தான் அவ்வளோ நம்முடைய உள்ளான மனுஷன் சரியாக செயல்பட முடியும். இன்றைக்கி நிறைய பேர் அவன் மூளை அறிவில் அறிஞ்ச மாதிரி வார்த்தையை ஸ்பிரிட்டை திறந்து கேட்காம நம்ம மண்டையில் கேட்குறதுனால தான். ஆண்டவரே வரும்போதே பயத்தோடு வாங்க. தேவனுடைய வார்த்தை, தேவன் பேசுகிறத கேட்கணும்னா அது ஒரு வெளிச்சமாக என் ஆவிக்கு போகணும்னா நான் ஜெபிச்சுட்டு வரணும். ஆண்டவரே இது ஒரு வெளிச்சமாக எனக்குள்ளே போகணும். ஆண்டவரே நான் இவ்வளோ தூரம் இந்த மழையில் ஒடியாடுறேன், வரும்போதே ஜெபிச்சுட்டு வரணும். ஆனால் இந்த வார்த்தை என் மண்டைக்குள்ளே போகிறதுனால எந்த பிரயோஜனமும் இருக்காது. என் ஆவிக்குள்ளே போகணும். ஆண்டவரே அந்த நியாயசாஸ்திரி மாதிரி மண்டையில் நல்லா தான் போயிருக்கு, கரெக்டாக பதில் சொல்கிறான். வேதத்தில் எது எங்கே இருக்குன்னா கரெக்டாக பதில் சொல்கிறான். ஆனால் அவன் ஆவிக்குள்ளே போகலை. அது தேவ அன்பு எவ்வளோ முக்கியன்றது ஆவிக்குள்ளே போகலை. இந்த ஆசாரியன் அப்படி தான் ரொட்டீனை எல்லாம் செஞ்சுட்டான், கர்த்தருக்கு ஊழியம் செஞ்சுட்டு வேகமாக போகிறாரு. ஆனால் அங்கே தூரத்தில் இருக்கிற ஒரு மனுஷன், குற்றுயிராய் கிடக்கிற ஒரு மனுஷனுக்கு காட்ஸ் லவ்வை காண்பிக்க
அவனுக்கு அந்த இடத்துல இஷ்டம் இல்லை. கொஞ்சம் சவுண்டு. அவன் ரொட்டீனாக போகிறான். ஒருவேளை வேதத்தில் சில பேர் சொல்லுவாங்க, ஆசாரியன் அந்த செத்தவங்களை தொட்டுட்டா அதுக்கப்புறம் தேவ பிரசன்னத்துக்குள்ளே போகாமல் அவங்க விலகி இருந்து சில சுத்திகரிப்பின் காரியங்களுக்குள்ளே போக வேண்டியிருக்கும். அதனால் அவங்க தொடக்கூடாதுன்னு இருக்கு, அதனால விலகி போயிருக்கலான்னு. ஆனால் அவன் குற்றுயிராக கிடக்கிறானா, உயிர் இருக்கா இல்லையான்னு கூட பார்க்கல. பார்த்துட்டு அவன் செத்துட்டான்னு சொல்லலாம் கூட போகலாம். அவன் குற்றுயிராக இருக்கானா, முனகிட்டு தான் கிடக்கிறான். அப்போ அது கூட உணர்வு இல்லாமல், கிட்ட போய் பார்க்கணுன்ற உணர்வு கூட இல்லாமல் அந்த ஆசாரியன் விலகி போகிறான். ஆண்டவர் இங்கே அந்த காட்ஸ் லவ்வுக்காக தான் சொல்ல வர்றார். அடுத்து பார்த்தா லேவியனும் அதே மாதிரி. லேவியனும் அந்த கூடாரத்தில் தேவ பிரசன்னத்தில் இருக்கிறவன் தான். அந்த தேவ பிரசன்னத்தில் இருக்கிறவங்களுடைய ரொட்டீனை ஆண்டவர் இங்கே சொல்ல விரும்புகிறார். தேவ பிரசன்ன சர்ச்சுக்கு வரலாம், கூடுகையில் இருக்கலாம், தேவ பிரசன்னத்தில் நான் உட்காந்துட்டு போகிறேன்னு சொல்லலாம். ஆனால் என் ஸ்பிரிட் ஓப்பனாக இல்லாத வரைக்கும் எனக்குள்ள தேவனுடைய வார்த்தை கிரியை செய்யவே முடியாது. நான் மண்டையில் கேட்டுட்டு இந்த இடத்த விட்டு போகலாம், மண்டையில் கேட்டுட்டு போகலாம் முடியாது. எனக்குள்ள அந்த இருள் சந்தோஷம் வர முடியாது. அந்த தேவனுடைய வார்த்தையினால் ஒரு இது வர முடியும். 1 யோவான் 4:12 தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை, நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பும் நமக்குள். God makes his permanent home in us and we make our permanent home in him, and his love is brought to its full expression in us. நமக்குள்ள தேவனுடைய முழு அன்பையும் அவர் வெளிப்படுத்த, ஒருத்தர் அன்பு செய்யும் போது, மற்றவங்களை அன்பு செய்யும் போது அவருடைய அன்பு நமக்குள்ள பூரணப்படுமா. 16 21 வரைக்கும் தேவன் நம்மேல் வைத்திருக்க அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். படிங்க எல்லாரும். தேவன் அன்பாகவே இருக்கிறார், அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுத்து. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். அவர் எப்படி எல்லாருக்கும் அன்பை காட்டினாரோ அது மாதிரியே நம்ம அன்பை காட்டுறதுனால அப்போ நியாய தீர்ப்பு நாளில் நம்ம தைரியமாக போய் நிற்க முடியுமா தேவ சமூகத்தில்? என்னன்னு அவர் காட்டின பிரகாரமாகவே நான் அந்த அன்பை காட்டினேன் அப்படின்றதுனால, by living in God, love has been brought to its full expression in us, so that we may fearlessly face the day of judgment. Because all that Jesus now is, so are we in this world. அடுத்தது, அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயமானது. பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். தேவனிடத்தில் அன்பு கூறினேன் என்று ஒருவன் சொல்லியும் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம். ஆமேன். அந்த காட்ஸ் லவ்வை நம்ம எல்லார்ட்டையும் காமிக்கணும். நம்ம சகோதர சகோதரிகள்கிட்ட மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கிற எல்லார்கிட்டையும். ஏன்னா நம்ம நினைக்கலாம் உலகத்தில் நம்ம கூட வேலை பார்க்குறவங்க, நம்ம பழகிற ஒவ்வொரு ஆட்களும் அவங்க வேணால் நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்கலாம், நல்லா நகை போட்டிருக்கலாம், நல்ல பேண்ட் ஷர்ட்ஸ் போட்டிருக்கலாம், ஆனால் அவங்க உள்ள எப்படி காயப்பட்டிருக்கிறாங்கன்றத நம்ம பரிசுத்த ஆவிக்குள்ளே நிறைஞ்சிருக்கும் போது நம்ம அறிய முடியும். ஆமே. உள்ள அவங்க காயப்பட்டிருப்பாங்க, குற்றுயிராய் கிடப்பாங்க, உள்ள முடங்கிட்டு இருப்பாங்க, வெளியே சிரிச்சிட்டு இருப்பாங்க, வெளியே காட்ட மாட்டாங்க. அவங்க உள்ள குற்றுயிராய் கிடக்கிறத தேவனுக்கு ஆவிக்குள்ள நிரம்பின நம்ம தான் பார்க்க முடியும். ஆமேன். எத்தனையோ பேர்
இந்த அருமையாக பவானி அம்மா வந்திருக்கிறாங்க. அந்த பவானி நம்மளுக்கு தெரியும், அருமையான மகள். அவள் ஆலயத்துக்கு வர முடியல, ஆனால் இருதயத்தில் எவ்வளோ தாகமாக இருக்கா ஆலயத்துக்கு வரணும்னு, ஆனால் அனுமதி இல்லை. ஆனால் அவள் சொல்வா, ஜேஜே காலேஜில் டெம்பரரியாக ஒரு போஸ்ட் கிடச்சிது அவளுக்கு. அப்போ வேலை பார்க்குறப்ப அவள் சொன்னாள், அவள் எல்லார்கிட்டையும் ஆண்டவரை பற்றி சொல்லிகிட்டே இருப்பாளாம். ஆனால் அவள் பின்னாடி சொல்ல ஆரம்பித்தா, ஆண்டி எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, பெரியவங்க என்னை விட வயசில் மூத்தவங்க அவங்கெல்லாம் வந்து என்கிட்ட அவங்க ஃபேமிலி கஷ்டத்தை ஷேர் பண்ணி நீ ஜெபிக்க முடியுமான்னு கேட்குறாங்க. அவளுக்கு ஆச்சரியம். நான் அவள் அப்போ சின்ன வயசு, அந்த சின்ன பொண்ணு. ஆனால் இந்த ஏஜ்லேயே அவளுக்கு அப்போ திருமணம் கூட ஆகலை. அந்த ஏஜில் அவகிட்ட வந்து ஃபேமிலி கஷ்டத்தை சொல்லி ஜெபிக்க சொல்லுவாங்களாம். ஏன்னா அவளுக்குள்ளே இருந்த அந்த மனதுருக்கம் வெளிப்பட்டிருக்கு ஜனங்களிடத்துல. அவளுக்குள்ளே இருந்த அந்த தேவ அன்பு அவங்கள தொட்டிருக்கு. அவள் யாரை பார்த்தாலும் நம்ம நினைக்கலாம், நல்ல ட்ரெஸ் பண்ணிவிட்டு இதாக போகிறவங்க அவங்கெல்லாம் பெருமைக்காரங்க நினைக்கலாம். ஆனால் அவங்களுக்குள்ளே இருக்கிற, அதனால் அவங்கள பார்த்தா ஒரு சிரிப்பு கூட நம்ம சிரிக்க மாட்டோம். அவங்க நம்மளை மதிக்க மாட்டாங்க, அவங்களையே மதிக்கணும்னு ஒதுங்கி போவோம். ஆனால் நம்மளை மதிக்காவிட்டாலும் அவங்க குற்றூராய் கிடக்கிறத நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும். ஆமென். அவங்க வேதனையில் கிடக்கிறத நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும். ஆனால் ஏதோ ஆலயத்துக்கு போகிறேன், சர்ச்சுக்கு போகிறேன், நானும் ஆசாரியன் தான் சொல்லிட்டு பாசஸ் பை, பக்கமாய் விலகி போகிறவர்களாய் இருக்க நம்மளை ஆண்டவர் அழைக்கல. ஆமென். இன்றைக்கி எத்தனை பேர் யோசித்து பார்ப்போம், நம்மளோட பழகிறவங்க, நம்மளோட பேசுகிறவங்க, நம்ம கூட வேலை பார்க்குறவங்க, அதோட அந்த 10ஆவதுல அவன் பாருங்க, வெறுமனை பேஷனில் போட்டு 34 அவன் வெறுமனை அந்த இது பண்ணல, அவன் எண்ணெயை ஊற்றி பரிசுத்த ஆவியானவர்ங்கிற எண்ணெய் நமக்குள்ளே இருக்கிறதுனால ஆண்டவர் சொல்கிறார், நம்ம பேசுகிற குற்றுயிராய் கிடக்கிற ஆட்கள் யாருன்னு பார்த்து பக்கமாய் விலகி போகிறதுக்கு, உலக காரியம் நான் அவசரமாக போகிறேன்னு என் வேலையை பார்க்க நான் அழைக்கப்படலை. நான் என் மேலே ஒரு ஹோலி காலிங் இருக்குது, என் மேலே ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குது. உலகத்தில் வேலை கிடைக்கல, அப்பாயின்மெண்ட் இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம், அதுக்காக கவலைப்படுறோம், அதுக்காக கஷ்டப்படுறோம். ஆனால் எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குது. அந்த அப்பாயின்மெண்ட் தான் எனக்கு அப்பாயின்மெண்ட். அந்த அப்பாயின்மெண்ட்டுக்கு நான் என்ன செய்கிறேன், அந்த ஹோலி காலிங்க்கு நான் என்ன பண்ணுறேன், அதை செய்வது. ஏன்னா இன்றைக்கு இந்த அழைப்புக்குள்ள உலக வேலை ஆண்டவர் நம்மளுக்கு ஆசீர்வதிச்சு கொடுத்துருக்கிறார். ஆனால் அவருடைய ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட்டுக்கு நம்ம எந்த அளவுக்கு சர்வ் பண்ணுறோன்றதை நம்ம ஆராய்ச்சி பார்க்க ஆண்டவர் அழைக்கிறார். ஆமென். அப்போ அந்த எண்ணெய் ஊற்றி பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தையினால் அவங்க காயத்தை கட்டுறது மட்டும் இல்லை, அடுத்தது திராட்சை ரசத்தையும் அவன் வாக்குறான். அவங்கள அந்த ஒரு சந்தோஷத்துக்குள்ளே, திராட்சை ரசம் அந்த பயத்தை போக்கி அந்த சந்தோஷத்துக்குள்ளே கொண்டு வரதான் ஆண்டவர் நம்மளை அழைச்சிருக்கிறார். ஆமென். இன்றைக்கி ஆவிக்குரிய கண்களால் நான் பார்க்கணும் ஆண்டவரே, வேலைக்கு போகும்போதே, பக்கத்து வீட்டாரோட பழகும் போதே, எதிர்த்தாப்பில் பழகும் போதே, ஹோலி ஸ்பிரிட் என்னுடைய ஆவிக்குரிய கண்களில் குற்றுயிராய் கிடக்கிறவங்கள காட்டுங்க. நான் பக்கமாக விலகி போக அல்ல, நான் எண்ணெயும் திராட்சை ரசமும் வார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஆமென். அப்போ காயங்கள் எட்டி pouring olive oil on his wounds, disinfecting them with wine and bandaging them to stop the bleeding. Lifting him up, he placed him on his own donkey and brought him to an inn. Then he took him from his donkey and carried him to a room for the night. எவ்வளோ செய்கிறான், தூக்குறான், டாங்கி மேலே வச்சு கூட்டிகிட்டு போகிறான், அங்கேருந்து தூக்கிட்டு போய் ரூமில் சுமக்கிறான். சுமக்கிறது மட்டுமல்ல, அவர்களை பராமரிக்கும்படியாய் நம்ம சந்தித்து பேசுறது மட்டுமல்ல, தொடர்ந்து ஒரு ஆத்மாவை தொடர்ந்து நம்ம பாதுகாக்கணும். அதில் கேத்ரின் அக்காவை நான் பார்க்குறேன், அவங்க இந்த வாலிப பிள்ளைகள் புதுசாக வந்தவங்களை தொடர்ந்து கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, அப்பா அந்த பிள்ளைகளை கூப்பிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்க வீட்டில் ஆண்டவரை பற்றி சொல்லி அன்றைக்கு நல்ல
பிரியாணியெல்லாம் வாங்கி சாப்பிட வச்சு அந்த வாலிப பிள்ளைகள் நிறைய பேர் இந்த வராங்க. உங்களுக்கு தெரியுதோ இல்லை எத்தனை பேர் அந்த வாலிப பிள்ளைங்க பேசுகிறீங்கன்னு தெரியல. அந்த பாலாஸ்ரீன்ற ஒரு பிள்ளையெல்லாம் அருமையாக ஆண்டவரை அவ்வளோ ஆர்வமாக தேடுறா. ஆனால் தொடர்ந்து பராமரிக்கிறதுக்கு ஆள் இல்லை. குற்றராக கிடக்கிறா. அவளுக்கு பல பிரச்சனை. அந்த வாலிப பிள்ளை வரா. ஆனால் எத்தனை பேருக்கு அந்த பாலாஸ்ரீ தெரியும்னு தெரில. இங்கே இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கே சொல்கிறேன், பெரியவங்களை விடுங்க. இந்த நாளில் ஆண்டவர் அதை ஞாபகப்படுத்த விரும்புகிறார். நம்முடைய ஃபர்ஸ்ட் காலிங் என்னவோ அதை ஞாபகப்படுத்த விரும்புகிறார். ஆமென். அவன் அப்போ எவன் பிறனாக இருக்கிறான்னு கேட்கும்போது 36 இப்படி இருக்க கல்லர் கையில் 3 பேர் எவன் பிறனாக இருக்கிறான் எப்படி தோன்றுகிறது என்றார். அவன் சொல்கிறான், அவனுக்கு இரக்கம் செய்தவன், the one who demonstrated kindness and mercy. டெமான்ஸ்ட்ரேட்டட், சும்மா வார்த்தையில் பேசுகிறவனா இல்லை, தேவனை பற்றி வார்த்தையில் பேசுகிறவங்களா இல்லை, அதை காட்டுகிறவர்களாய், அதை ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்தி காட்டுகிறவர்களாய். சர்ச்சிலேயே வர புது ஆட்களை முதல்ல பாருங்கள். அடுத்து வெளியில் உங்களை சந்திக்கிற அநேகரை. ஏன்னா இன்றைக்கி நமக்குள்ள ஆண்டவரே எனக்குள்ளே நீங்கள் இருக்கிறதுனால எனக்கு ஒரு நல்ல ஹானரை கொடுத்தீங்க, நல்லது. என்னை உயர்த்தி வச்சுருக்கீங்க, நல்லது. எனக்காக நீங்கள் வழக்காடுவீங்க, இதில் தான் சந்தோஷம். என் துக்கத்தை போக்கிடுவீங்க, என்னை உயர்த்துவீங்க, என் குடும்பத்தை உயர்த்துவீங்க. இதிலேயே நம்மளுடைய நோக்கமெல்லாம் இருக்கும்பொழுது பக்கத்தில் குற்றுயிராய் கிடக்கிற அநேகர் நம்ம கண்ணுக்கு தெரியல. ஆமென். இன்றைக்கு ஆண்டவர் குற்றுயிராய் கிடக்கிற அநேகர் உங்கள் பக்கத்தில் இருக்காருன்னு சொல்ல விரும்புகிறார். ஆமென். அதை தாண்டி போயிட்டுருக்கிறீங்களே, இன்றைக்கு பாருங்கன்னு. சில நேரம் ஆண்டவரே அவங்கள எனக்கு பிடிக்காதே அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அப்படி சொல்கிறதுக்கு வழி இல்லாமல் ரோமர் 5:5 ஆண்டவர் சொல்கிறாரு. ரோமர் 5:5 மேலும் நமக்கு அருளப்பட்ட தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்த. அவர் சொல்கிறாரு, நீ என்னால் அன்பு செய்ய முடியலன்னு சொல்ல முடியாது. யாரையும் என்னால் இவங்களை அன்பு செய்ய முடியாது, இவங்களை அன்பு செய்ய முடியாது நீ சொல்ல முடியாது. ஏன் முடியாது? காட்ஸ் லவ் நமக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிறது. ஆமென். அவர் சொல்ற பரிசுத்தாவி உள்ளே வரும்போதே காட்ஸ் லவ்வை உனக்குள்ளே ஊற்றிட்டாரே. அந்த காட்ஸ் லவ்ல என்ன ஆண்டவரே என்னும்போது 7-8 நீதிமானுக்காக படிங்க, ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். ஆமென். விளங்க, இதுதான் தேவன் நம்மேல் வைத்த. எப்போ? பாவிகளாயும் நம்ம துரோகிகளாயும் இருக்கையில் அவருடைய அன்பு நமக்கு வெளிப்பட்டதுனால யாரையும் இவங்க சரியில்லை அவங்க சரியில்லைன்னு பார்க்காம நமக்குள்ளே இருக்கிற காட்ஸ் லவ்வை வெளிப்படுத்த தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். ஏன் அப்படின்னு சொன்னால் அவர் சொல்வார், ஏன் உன்னால் முடியலன்னு நீ சொல்ல முடியாதே, நான் உனக்குள்ளே ஊற்றி இருக்கிறது காட்ஸ் லவ், தேவ அன்பு. ஆமென். இன்றைக்கு ஆண்டவர் அதை தான் நம்ம இடத்துல எதிர்பார்க்குறார். நமக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிற காட்ஸ் லவ். இயேசு எப்படி தம்முடைய அன்பை பூமியில் எல்லாருக்கும் வெளிப்படுத்தினாரோ அதுபோல் ஆண்டவர் சொல்கிறார், காட்ஸ் லவ்வை வெளிப்படுத்த உங்களுக்குள்ளே நான் வந்திருக்கேன், நான் உங்களுக்குள்ளேருந்து வெளிப்பட விரும்புகிறேன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆமென். அப்படி எழும்பி நிற்போமா? ஆண்டவரே, எனக்குள்ளே நீங்கள் வந்திருக்கிறதே தேவ அன்பை வெளிப்படுத்த தான். என்னை பார்க்குறவங்க உங்களை பார்க்கணும், குற்றுயிராய் கிடக்கிற அநேகரை என் கண்கள் பார்க்கணும்னு சொல்லுங்க. Be a light, be a star. You give your hand, give your heart, give the very best you are. Be the salt of the earth if you will. You can help and serve somebody you know. Share your light and love wherever you go, for life can be blessed and bright. When you choose to be a light.
perfect. Never judge other folks. It's not cool. You can help and serve somebody you know. Share your light and love wherever you go. For life can be blessed and bright when you choose to be a light. Jesus taught us to love and give, for that's the happiest way to live. Amen. Have some faith when you pray in the quiet of your room, for He knows what you need before you ask. And in all that you do, try to live the golden rule. Every good thing you choose to do will last. You can help and serve somebody you know. Share your light and love wherever you go. For life can be blessed and oh so bright when you choose to be a light. இன்னைக்கு அபிமெலேக்குக்கு அப்ரஹாம் ஜெபம் பண்ணோன்னே அபிமெலேக்கு ஆண்டவர் ஆசீர்வதிச்சு 20வது ஆதியாகமம் போட வேண்டாம், 20ல் கடைசியில் இருக்கும். அவனையும் வேலைக்காரர்களையும் ஆசீர்வதித்து அவங்களுக்கு குழந்தை பிறக்க செய்தாராம். அடுத்த 21வது அதிகாரத்திலேயே ஆரம்பிக்கும். ஆண்டவர் சாராள் மேலே கடாட்சமானார். ஒரு காரியத்தை அபிமெலேக்கு ஜெபிச்சு அங்கே குழந்தை பிறந்தோனையும் ஜெபிச்சவனை உடனே ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிறார். ஆமென். என்றைக்கு நம்ம மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுறோமோ, மற்றவர்களுக்கு நம்ம கர்த்தர் கொடுத்ததை தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்று அந்த செல்வத்தை ஷேர் பண்ணுறோமோ, நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம காண்பிக்கிறோமோ, ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அவருடைய காலிங்க்கு நம்ம ரெடியாக இருக்கும்போது நம்மளை எந்த விதத்தில் ஆசீர்வதிக்கணுமோ ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவரே, இந்த நாளில் அப்படியாய் குற்றுயிராய் கிடக்கிற யாரெல்லாம் குற்றுயிராய் கிடக்கிறாங்களோ எங்களுக்கு காட்டுங்க ஆண்டவரே. நாங்கள் எண்ணெய் ஊற்றி திராட்சரசம் ஊற்றி அவர்களை பராமரிக்க இன்றைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென்.